50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட பயணிகளோட 12 விமான பணியாளர்களோட புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிஷங்கள்லேயே கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கு. இந்த சம்பவம் அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு. இது தொடர்பாக விவரமா பேச ஓய்வு பெற்ற விமானி அருள் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். அகமதாபாத் விமான விபத்துல இது வரைக்கும் 133 பேர் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு சார். இந்த விமான விபத்து பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த விபத்துக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? என்ன காரணமா, அது டேக் ஆஃப் ஆன உடனே நடந்திருக்கு. இன்ஜின்ல இருக்கிற இயந்திரங்கள்ல இருக்கிற உந்து சக்தியில தானே பிளேன் முன்னாடி போகுது. ரெக்கை இந்த வண்டியினுடைய இந்த பிளேனுடைய எடையை தாங்கிட்டு மேல தூக்கிட்டு போகுது. இப்ப இந்த உந்து சக்தி குறைய 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 பிளேன்னால ஆகாயத்துல நிக்கிறதுக்கு பறக்கிறதுக்கு உண்டான சக்தியை இழக்கும் பொழுது அது கீழே கட 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 கடன்னு வந்துருது. ஓடு பாதையில ஓடி அந்த குறிப்பிட்ட வேகம் வரும்பொழுதுதான் அந்த பிளேன் மேல கிளம்ப ஆரம்பிக்குது. மேல கிளம்ப ஆரம்பிக்கிற நேரத்துல திடீர்னு பவர் லாஸ் அப்படிங்கிறது, அந்த உந்து சக்தி குறையும் அப்படிங்கும்போது ஒன்னும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன் அந்த உந்து சக்தி குறைஞ்சது அப்படிங்கறதுதான் இப்ப பெரிய கேள்வி. இப்ப இந்த கேள்விக்கு பிளாக் பாக்ஸ், கருப்பு பெட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸ் எடுக்கும் பொழுது மற்ற தொழில்நுட்ப விஷயங்கள்லாம் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் அப்படிங்கறதுல பதிவு பட்டிருக்கும். இன்னொரு பகுதி காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். இவங்க விமானிகள் என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க, ஏடிசி கூட என்ன பேசினாங்க, அவங்களுக்குள்ள என்ன பேசினாங்க, இப்ப இதெல்லாம் தெரிய வரும். இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணும்போது இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவா ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். அது வரைக்கும் எல்லாமே யூகத்தின் அடிப்படையில தான் இது போய்கிட்டு இருக்கும். இன்னொன்னு என்னன்னு சொல்லணும்னா, இந்த 787 ட்ரீம் லைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேன் இன்னைக்கு காலகட்டங்கள்ல உலகம் முழுக்க நிறைய நாடுகள்ல இந்த பிளேன் பறந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விபத்து இந்த பிளேனுக்கு இது வரைக்கும் நடந்ததே இல்லை. சின்ன சின்னதா டயர் பஸ் அது எல்லா பிளேனுக்கும் வரக்கூடியது நடக்குமே தவிர இவ்வளவு பெரிய, அதாவது ஒரு பிளேனே சுத்தமா போற அளவுக்கு இத்தனை உயிர்கள் பலி கொள்ளக்கூடிய, தீப்பிடிச்சு எரியக்கூடிய அளவுக்கு ஒரு விபத்து இது வரைக்கும் இந்த பிளேன் சந்திச்சது இல்லை. ஆட்சி கிட்டத்தட்ட 2011-12 இது பயணிகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்குங்க. பயணிகள் பயன்பாட்டுக்கு வந்த அந்த காலகட்டங்கள்ல இருந்து இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய ஆக்சிடென்ட், விபத்துகள்னு பெருசா ஒன்றும் நடக்கல. இப்பதான் இது இந்த அளவுக்கு பெருசா நடந்திருக்கு. அப்ப ஏதோ ஒரு சரியான காரணம் இருக்கணும். அது என்னங்கிறது இனிமேல் தான் நமக்கு இந்த துறை ரீதியான விசாரணை நடக்கும்போதுதான் தெரிய வரும். அப்பதான் இதை நம்ம மொத்தத்தையும் சரியா பேச முடியும். மற்ற எல்லாமே யூகத்தின் அடிப்படையில தான். இந்த நிமிடம் வரைக்கும் இப்ப வந்திருக்கிற ஒரு செய்தியும் பார்க்கும் பொழுது இது பவர் லாஸ் அட் அ வெரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னா என்ன, ஒரு 600 அடி 700 அடியில பவர் லாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமான விஷயங்க. அதுல அது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு தான் இப்ப கேள்வி. இதுதான் இப்ப நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. இப்போ மருத்துவ மாணவர்களுடைய விடுதி கட்டடத்து மேலதான் இந்த விமானம் விழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதே சமயத்துல மேடே கால் அவங்க கொடுத்திருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரியும் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இப்போ இது என்ன சார், மேடே கால்னா என்ன சார்? மேடே கால்னா ஆங்கிலத்துல சொல்வதானால் இமிடியட், அதாவது இம்மினன்ட் டேஞ்சர்பாங்க. Immediate threat to the life of the passengers, their property and life, and to the aircraft also. அந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில தான் இந்த மேடேன்ற கால் கொடுப்பாங்க. இது கால் மேடே கால் பவர் லாஸ் வரும்போதோ இல்ல வேற எந்த சூழ்நிலையும் செய்யக்கூடியதுதான். ரெஸ்பான்ஸ்ங்கிறது அவங்க டேக் ஆஃப் ஆயிட்டு ஏர்ல இருக்கிற பிளேன் ரன்வேக்குள்ளாலையும் லேண்ட் ஆகல, அது ஏர்போர்ட்டை தாண்டி போய் விழுந்திருக்கு. அந்த சூழ்நிலையில ரெஸ்பான்ஸ்ங்கிறது ஏடிசி என்ன பண்ண முடியும்? அவங்க மேக்சிமம் டக்கு டக்கு டக்குன்னு அங்க இருந்து பிளேன் பவர் அண்ட் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ள நடந்தா தானே அங்க உள்ள வர முடியும். வெளியில ஃபயர் டெண்டர் சர்வீசஸ் போய் தானே அந்த ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். இதுக்கு டைம் வேணும் இல்ல, எல்லாத்துக்கும் நேரம் கால அவகாசம் இல்லாம ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்கதான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாக்கலாம்.
புரியுது சார். சார் இப்போ விமானம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு சேஃபர் சைட்ல தான் லேண்ட் பண்றதுக்கு வந்து பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து மருத்துவ மாணவர்களுடைய விடுதியில மோதி இருக்கு அப்படின்னு சொன்னா, எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து விமானி சந்திச்சிருப்பாரு சார்? சென்னையில பல்லாவரம் சைடு இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். பல்லாவரம் முனையில இருந்து கிழக்கு நோக்கி ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகுதுன்னு வச்சுப்போம். சரிங்களா? டேக் ஆஃப் ஆகிற பிளேன் வந்து இதே மாதிரி பவர் லாஸ் ஒரு 600 அடி 700 அடியில ஆச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் அந்த பைலட், சொல்லுங்க நீங்க. புரியுது சார். அதுதான் இங்கே நடந்திருக்கு. நான் வந்து எக்ஸாக்ட் ஆக்சிடென்ட் லொகேஷன் என்னங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா 600 அடி தான் கடைசியா ஃபிளைட் ரேடாருங்கிறதுல வந்து ரெக்கார்டட் ஹைட் வந்து 625 அடியோ 600 அடின்னு சொல்றாங்க. அந்த அந்த சூழ்நிலைங்கிறது ரொம்ப கம்மிமா. ரியாக்ஷனுக்கு நேரமே இல்லாத ஒரு சூழ்நிலையில என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. புரியுது சார். சார் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எடுத்திருந்திருக்கணும், இல்ல இதுக்கப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க சார்? அது ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் வந்தாதான் சொல்ல முடியும். இப்போ எதுவுமே சொல்ல முடியாது சார். பிளாக் பாக்ஸ் மூலமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சார்? இன்ஜின்ல எவ்வளவு பவர் இருந்தது, ஒரு வினாடிக்கு வினாடி என்ன நடந்ததுங்கிற வரைக்கும் எடுக்கலாம். 1. 2, ஒரு குறிப்பிட்ட காலம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறைந்தது ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாதம் வரைக்கும் என்னென்னலாம் அந்த இன்ஜின்ல நடந்தது, என்னென்னலாம் அந்த பிளேன்ல டெக்னிக்கலான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதுல ரெக்கார்ட் ஆகும். இந்த குறிப்பிட்ட விபத்துங்கிறது மட்டும் இல்லாம நான் பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அப்ப இது ஒரு பகுதி பிளைட் டேட்டா ரெக்கார்டர்னு பேரு. அது இன்னொரு பகுதி வந்து CVR காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்னு. அது ஒரு மணி ஒரு பிளேனை பொறுத்து இருக்குங்க. 1 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் என்னென்னலாம் பேசியிருக்காங்க. ஒரு சர்க்குலர் டேப்பா இருந்துச்சுன்னா கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. ஒரு டேப் சர்க்குலரா இருக்கு, அது ரவுண்டா சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப இது ரெக்கார்ட் ஆகும். ஒரு மணி நேரம் தான் அதனுடைய கெப்பாசிட்டி. 1 மணி நேரம் கழிச்சு இப்ப பேசுறது தானா எரேஸ் ஆயிடும். அப்ப கடைசியா 1 மணி நேரம் என்ன பேசியிருக்கிறாங்க அவங்க அப்படிங்கறது எல்லாமே அதுல வந்துடும். இப்ப அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கிளியரா தெரியும் எதனால இந்த சமாச்சாரம், இந்த இவ்வளவு பெரிய விபத்து, இந்த மாதிரியான ஒரு கோர விபத்து எப்படி நடந்தது அப்படிங்கறத கடைசியா கண்டுபிடிப்பாங்க. சார், இறுதியா ஒரு கேள்வி. இப்போ ஏர் இந்தியா விமானங்கள் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அங்க அந்த விமானங்கள்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் வந்து சரியா செய்யல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்கல்ல சார்? 2020ல நான் கடைசியா ஃப்ளை பண்ணது 2020. இப்ப நம்ம 2025ல பேசிட்டு இருக்கிறோம். 5 ஆண்டுகள் கழிச்சு இப்ப நீங்க என்கிட்ட ஏர் இந்தியா பத்தி கேட்டீங்கன்னா என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. உங்களுடைய நேரத்துக்கும் தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.